ஊரையே சுத்தம் பண்ணுற அந்த பஞ்சாயத்தோட இதனால ஸ்கூலுக்குள்ளே சுத்தம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் கோட்டா கிடையாது. ஸ்கூலில் இருக்கிற இடத்த ஒரு கழிவறை ஆகட்டும், பள்ளி வளாகம் ஆகட்டும், அதெல்லாம் சுத்தம் பண்ணுறது பள்ளியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒதுக்குற நிதியில் தனியாக செலவு பண்ணி தான் செஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா தினசரி சுத்தம் பண்ண முடியாமல், ஒரு ஆளை நிர்ணயிக்க முடியாமல் பல பள்ளிகளில் சரியான சுத்தம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி பள்ளி குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயமே சுத்தங்கிறது தான், எல்லாருக்கும் முக்கியம். அதுலேயும் குழந்தைங்கள சீக்கிரமாக இன்ஃபெக்ட் ஆயிரும். அவங்களுக்கு இந்த கழிவறையோ அந்த வளாகத்தையோ சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பஞ்சாயத்தும் அரசு பள்ளிகளும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கான ஒரு வழிமுறை இல்லையா யாரும் செயல்படுத்துறது இல்லையான்னு தெரியல. ஒரு அரசு அதிகாரிகள்லாம் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் ஓடி போய் ஆள் வர்றாங்கன்னு ரோட்டில் பவுட்ரு போடுறதும் சுத்தம் பண்ணுறதும் ரோட இது பண்ண ஏதோ பண்ணுறாங்க. இதே ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது செய்கிறாங்க. அதெல்லாம் என்ன இதில் இருக்குதுன்னு தெரில. அதே மாதிரி இதுக்கும் பள்ளிக்கூடத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்.